வணக்கம். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவுக்கு 4000 கோரிக்கைகள் வந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தகவல். தேர்தலுக்கு பிறகு கட்சியிலும் ஆட்சியிலும் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் என்றும் பேச்சு. தேமுதிகவுடன் அதிமுக நிர்வாகிகள் நேரில் சென்று கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல். யாருடனும் மறைமுக பேச்சுவார்த்தையை தேமுதிக நடத்தவில்லை என்று தேமுதிக தலைமை கழக நிர்வாகி பார்த்தசாரதி விளக்கம். திமுக கூட்டணியில் இணைய தேமுதிக நிர்வாகிகள் விருப்பம் தெரிவித்ததாக பார்த்தசாரதி பேட்டி. கூட்டணி குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என தகவல். அதிமுகவை உடைக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முயற்சிப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அதிமுகவை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது என பேச்சு. தற்போது வரை கூட்டணி குறித்து பாமக எந்த முடிவையும் எடுக்கவில்லை. பாஜக, அதிமுக உள்ளிட்ட சில கட்சிகள் கூட்டணிக்கு அணுகியுள்ளதாகவும் ஜி.கே. மணி தகவல். உத்தரப்பிரதேசம், டெல்லியை தொடர்ந்து மேற்கு வங்கத்திலும் இந்தியா கூட்டணி தொகுதி பங்கீடு இறுதி. காங்கிரசுக்கு 5 தொகுதிகளை அளிக்க திரிணாமுல் காங்கிரஸ் முடிவு என தகவல். விவிபேட் முறையில் செய்யப்பட்ட மாற்றம் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி குற்றச்சாட்டு. தலைமை தேர்தல் ஆணையருடன் நடந்த ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் தகவல். தமிழ்நாட்டில் மக்களவைக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடத்த வேண்டும். தலைமை தேர்தல் ஆணையரிடம் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தல். விஜயின் கட்சி தொடர்பாக யூகத்தின் அடிப்படையில் வெளியாகும் தகவல்களை நம்ப வேண்டாம். தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிவிப்பு. கொள்ளை சம்பவம் நடைபெற்ற கோடநாடு பங்களாவை ஆய்வு செய்ய உதகை நீதிமன்றம் அனுமதி. சிபிசிஐடி, பொதுப்பணித்துறை, மின்வாரிய ஊழியர்கள் அடங்கிய நிபுணர் குழுவினர் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க உத்தரவு. கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் தொடங்கிய மலர் கண்காட்சியை கண்டு ரசிக்கும் மக்கள். மலர்களால் வடிவமைக்கப்பட்ட ஜல்லிக்கட்டு, சிறுதானிய சதுரங்கம் பார்வையாளர்களை கவரும் அம்சங்கள். தன்னை கட்சியிலிருந்து நீக்கிய அறிவிப்பை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தல். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் நிர்வாகி ஏ.வி. ராஜு வழக்கறிஞர் நோட்டீஸ். $1 டிரில்லியன் பொருளாதார மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்ற இலக்கு. உலக மனிதவள தலைநகரமாக தமிழ்நாட்டை மாற்றுவதே கனவு என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. நாமக்கலில் முட்டை கொள்முதல் விலை 20 காசுகள் சரிவு. முட்டை ஒன்றின் விலை ₹5.20 நிர்ணயம். தஞ்சாவூர் விழுப்புரம் ரயில் தடத்தை இரட்டை வழி பாதையாக மாற்றக் கோரிய வழக்கு. கோரிக்கை தொடர்பாக நிலை அறிக்கை தாக்கல் செய்ய ஒன்றிய அரசிற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு எதிரான 2 தேர்தல் வழக்குகள் ரத்து. 2021 தேர்தல் விதிகளை மீறியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை ரத்து செய்தது உயர்நீதிமன்றம். சென்னையில் வழிப்பறி வழக்கில் அகில பாரத இந்து மகாசபை துணைத் தலைவர் பாஸ்கர் கைது. 7 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்தவரை கைது செய்தது போலீஸ். அதிமுக முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு தடை. உயர்நீதிமன்ற நீதிபதி தானாக முன்வந்து பதிவு செய்த வழக்கில் உச்சநீதிமன்றம் நடவடிக்கை. பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை மறுநாள் தாம்பரம் கடற்கரை இடையே 44 ரயில்கள் ரத்து.
செங்கல்பட்டில் இருந்து கடற்கரை வரை செல்லும் 5 ரயில்களும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. மே 17 இயக்கத்தின் 15வது ஆண்டு விழாவை ஒட்டி தமிழ் தேசிய பெருவிழா. வைகோ, திருமாவளவன், வேல்முருகன் பங்கேற்ற விழாவில் மே 17 இயக்கத்திற்கு புதிய கொடி அறிமுகம். இடி, ஐடி, சிபிஐ உள்ளிட்ட விசாரணை அமைப்புகளை வைத்து பிரதமர் மோடி மிரட்டி நன்கொடை வசூலிப்பதையே தொழிலாக செய்திருக்கிறார். விசாரணைக்கு உள்ளான 30 நிறுவனங்கள் பாஜகவுக்கு நன்கொடை அளித்திருப்பதை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தி காட்டம். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தலுக்கான பணிகள் வேகமாக நடந்து வருவதாகவும் தேர்தல் முடிந்த பிறகு கட்சியிலும் ஆட்சியிலும் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் என்று கூறியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுக மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள், தொகுதி பார்வையாளர்களுடன் கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். காணொலி வாயிலாக நடந்த இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் மற்றும் கள நிலவரங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. கூட்டத்தில் பேசிய மு.க.ஸ்டாலின், நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் மிக வேகமாக நடந்து வருவதாகவும் அடிமட்ட தொண்டர்களின் செயல்பாடுகள் வரை தலைமைக்கு தெரியும் என தெரிவித்தார். தேர்தலுக்கு பிறகு கட்சியிலும் ஆட்சியிலும் பல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டின் 40 தொகுதிகளிலும் திமுக தான் முழுமையாக வெற்றி பெறும் என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை என்று பேசிய முதலமைச்சர், அந்த வெற்றி மகத்தானதாக இருக்க வேண்டும் என்றும் அபரிமிதமான வாக்குகளை பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் 4000க்கும் அதிகமான கோரிக்கைகள் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவுக்கு வந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். திமுக அரசின் அனைத்து திட்டங்கள் குறித்தும் பொதுமக்களுக்கு எளிதாக புரியும் வகையில் எடுத்துரைக்க வேண்டும் என அவர் நிர்வாகிகளை வலியுறுத்தினார். தேர்தல் பணிகளை பொறுத்த வரைக்கும் நாம ரொம்ப வேகமா செயல்பட்டு இருக்கோம். புதுவை உள்ளிட்ட தமிழ்நாட்டோட 40 தொகுதிகளையும் நாம தான் முழுமையான வெற்றி பெறுவோங்கிறதுல கொஞ்சமும் சந்தேகம் இல்லை. அந்த வெற்றி மகத்தான வெற்றியா இருக்கணும். நாம பெறுகிற வாக்குகள் அபரிதமாக இருக்கணும். ஒவ்வொரு திட்டம் பற்றியும் படிச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட போய் எளிமையாக அதை விளக்கணும். ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் காப்பாற்றுற அரசா நம்மளோட அரசு இருக்குன்னு எளிமையா புரிகிற மாதிரி பிரச்சாரம் செய்யணும். பாஜகவின் ஜனநாயக விரோத போக்கு, திமுக அரசின் சாதனைகள், தமிழ்நாடு பட்ஜெட்டின் சிறப்பு அம்சங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க நிர்வாகிகளுக்கு இந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. வரும் 26ஆம் தேதி முதல் இல்லந்தோறும் ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் வீடு வீடாக செல்லும் பரப்புரை தொடங்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டது. அதிமுகவை உடைக்க முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் முயற்சி செய்ததாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். நெய்வேலியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். இந்த இயக்கத்தை உடைக்க திமுக தலைவர் ஸ்டாலின் எவ்வளவு முயற்சி செய்தார். நம்முடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் மீது, தகவல் தொழில்நுட்ப நிர்வாகிகள் மீது எத்தனையோ வழக்குகளை போட்டார். முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு போட்டார். அண்ணா திமுகவை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. காற்றுக்கு எப்படி தடை போட முடியாது, அதுபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கூடிய உழைக்கின்ற தொண்டனை தடை போட முடியாது. ஆகவே திரு ஸ்டாலின் அவர்கள், நீங்கள் எத்தனை வழக்கு போட்டாலும் அத்தனை நீதிமன்றத்திலே நாங்கள் சந்தித்து அந்த வழக்குகளெல்லாம் வெற்றி காண்போம். மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் புதிய கூட்டணியை அமைக்க தீவிரம் காட்டும் அதிமுக தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக புதிய தகவல் வெளியாகியுள்ளது. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என அதிமுக தலைவர்கள் கூறி வரும் நிலையில் புதிதாக கூட்டணி அமைக்க கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் தேமுதிகவுடன் அதிமுக பேச்சுவார்த்தையை தொடங்கியதாக கூறப்படுகிறது. சென்னை சாலிகிராமத்தில் உள்ள தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இல்லத்துக்கு அதிமுக மூத்த நிர்வாகிகள் சென்று பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிகிறது. அப்போது பிரேமலதா 10 தொகுதிகளை ஒதுக்க கோரியதாகவும், ஆனால் அதிமுக தரப்பில் 5 தொகுதிகளை வழங்க முன்வந்ததாகவும் கூறப்படுகிறது. அதே நேரம் தேமுதிக கோரிய மதுரை, விருதுநகர், கள்ளக்குறிச்சி தொகுதிகளை ஒதுக்க அதிமுக மறுத்துவிட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. எனினும் தொகுதி விவரங்கள் குறித்து மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்து உள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். இதனிடையே பாஜகவும் தங்கள் கூட்டணிக்குள் தேமுதிகவை கொண்டுவர திட்டமிட்டு பேச்சுவார்த்தை நடத்த 1 வாரமாக முயற்சி செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. பாமக, தேமுதிக போன்ற கட்சிகள்
கூட்டணியை முடிவு செய்யாததால் கூடுதல் தொகுதிகள், மாநிலங்களவை எம்பி பதவி, விரும்பும் தொகுதிகளை ஒதுக்கி கூட்டணிக்குள் இழுக்க அதிமுக, பாஜக போட்டி போட்டு வருவதாகவும் அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். இதனிடையே அதிமுக நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதாக வெளியான தகவலுக்கு தேமுதிக நிர்வாகி பார்த்தசாரதி மறுப்பு தெரிவித்துள்ளார். அதிமுக தேமுதிக மறைமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்ததா ஒரு தகவல் இருக்குங்களே, அதை பற்றி நீங்கள்? அப்படிலாம் நாங்கள் இது வரைக்கும் எந்த தேர்தலையும் மறைமுக தேர்தல் பண்ணதே கிடையாதுங்க. நாங்கள் அதிகாரப்பூர்வமாக கண்டிப்பாக நாங்கள் அறிவிப்போம். அதிமுக பிரதிநிதிகள் யாருமே உங்களை சந்திக்கலையா? யாரும் எங்களை வந்து சந்திக்கல, நாங்களும் யாரை போய் சந்திக்கல. எப்போ எதிர்பார்க்கலாம் சார் தேர்தலுக்கான கூட்டணி? மற்ற கட்சிகளை வெளிப்படையாக அறிவிச்சிட்டு இருக்காங்களே. இப்போ விரைவில் சந்தோஷமான செய்தி தேமுதிகலேருந்து உங்களுக்கு வரும். தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் திமுக கூட்டணியில் இணைய வேண்டும் என்று பெரும்பாலான நிர்வாகிகள் விருப்பம் தெரிவித்ததாகவும் பார்த்தசாரதி கூறினார். கட்சிகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் விரைவில் இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்றும் அவர் தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் விவிபேட் முறையில் மாற்றம் கொண்டு வருவது சந்தேகத்தை கிளப்புவதால் அந்த முடிவை கைவிட வேண்டும் என சென்னையில் தலைமை தேர்தல் ஆணையர் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் திமுக வலியுறுத்தியுள்ளது. அதேபோல கூட்டத்திற்கு பின் அதிமுக, பாஜக நிர்வாகிகள் கூறிய கருத்துகளையும் பார்க்கலாம். அளிக்கின்ற வாக்கு டைரக்டா கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போவதுதான் நம்பகத்தன்மையை உருவாக்கும். இடையிலே ஒரு விவிபேடை வைத்து அதிலும் அந்த விவிபேடை வந்து 10% கவுண்டிங்கில் பார்க்க முடியாது என்று சொல்வது மிகப்பெரிய சந்தேகத்தை உருவாக்குகிறது. அதோடு மட்டுமல்ல, தேர்தல் ஆணையமே இது போன்ற வழிமுறைகள் பின்பற்றினால் 1% 2% வரை எரர், அதாவது தவறு நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். இதுவரையில் இல்லாத ஒன்று திடீர்னு கொண்டாடுறாங்கன்னா இணைக்கப்படலை. ஃபர்ஸ்ட் டைம் they are going to introduce this. அப்படி பண்ணுகிற போது எல்லாருக்கும் சந்தேகம் வருது. ஏற்கனவே இருந்ததுக்கு நடுவில் நேரத்துக்கு இன்னொன்று. ஸோ அதை நீங்கள் ஏதோ ஒரு அல்டீரியர் மோட்டிவோடு அதை பண்ணுறீங்க என்று எல்லாருக்கும் சந்தேகம் வரதான் செய்யும். அந்த சந்தேகத்தை போக்குவதற்கு தேர்தல் ஆணையம் இதுவரை திருப்திகரமான எந்த பதிலையும் சொல்லவில்லை. இந்த பாராளுமன்ற தேர்தலில் பதட்டமான தேர்தல் வாக்குச்சாவடிகளை வந்து கண்டறிந்து அந்த அளவில் வந்து அங்கே வந்து கூடுதல் பாதுகாப்பு படை, கூடுதல் சிசிடிவி கேமரா, கூடுதல் வீடியோ கவரேஜ் செய்து சுதந்திரமாக தேர்தல் நடப்பதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும். கூடுதல் மத்திய காவல் படை, துணை இராணுவப்படை வீரர்களை தேர்தல் பணிக்கு அமர்த்தி ஒரு சுதந்திரமான வாக்காளர்கள் ஜனநாயக கடமையை சுதந்திரமாக ஆற்றுவதற்கு முழுமையான அளவுக்கு தேர்தல் ஆணையம் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். சண்டிகரில், டெல்லியில் நடைபெற்ற இந்த தேர்தல் முறைகள் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் மீதும் தேர்தல் ஆணையத்தின் மீதுமே நம்பிக்கை இழக்க செய்துவிட்டது. அதுபோல் நிகழ்ந்துவிடக்கூடாது. சட்டப்படி மிக நேர்மையாக தேர்தல் நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அனைத்து பூத்துகளிலும் சிசிடிவி கேமரா பொருத்த வேண்டும். தகுந்த பாராமிலிட்ரி ஃபோர்ஸஸ், துணை இராணுவ படையும் எல்லா சென்சிட்டிவ் பூத்லேயும் அது பொருத்த வேண்டும். அனைத்து ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கும் தகுந்த அறிவுரைகளை வழங்க வேண்டும். விரைவாக நமது வேட்பாளர், நட்சத்திர பேச்சாளர்கள், ஸ்டார் கேம்பெயினர்ஸ்க்கு வந்து பர்மிஷன்லாம் வந்து டாப் லெவலில் கொடுக்கணும். கொலை கொள்ளை நடைபெற்ற கோடநாடு பங்களாவில் சிபிசிஐடி, பொதுப்பணித்துறை மற்றும் மின் வாரியத்துறை அதிகாரிகள் அடங்கிய நிபுணர் குழு ஆய்வு செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது கோடநாடு பங்களாவை நீதிபதி நேரில் சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என்று எதிர்த்தரப்பினர் தாக்கல் செய்த மனுவிற்கு பதில் மனு தாக்கல் செய்ய அரசு தரப்பில் கால அவகாசம் கேட்கப்பட்டது. கோடநாடு பங்களாவில் நீதிமன்றத்தின் மூலம் ஆய்வு செய்ய எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று தெரிவித்த அரசு வழக்கறிஞர், சிபிசிஐடி போலீசார், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் மின்வாரியத்துறை அதிகாரிகள் அடங்கிய நிபுணர் குழு ஒன்று ஏற்கனவே அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த குழு கோடநாடு பங்களாவை ஆய்வு செய்ய அனுமதிக்குமாறும் அவர் மனு தாக்கல் செய்தார். இதனை ஏற்றுக்கொண்ட மாவட்ட நீதிபதி அப்துல் காதர், நிபுணர் குழு கோடநாடு பங்களாவை ஆய்வு செய்ய அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளார். ஆய்வுப் பணிகளை வீடியோவில் பதிவு செய்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கோரிய நீதிபதி வழக்கு விசாரணையை மார்ச் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். ஏற்கனவே சம்பவம் நடந்த இடத்தை பார்வையிடுவதற்கு வேண்டி
அக்யூஸ் தரப்பில் மனு தாக்கல் செய்திருந்ததற்கு அரசு தரப்பில் நாங்கள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டியதாக இருந்தது. இன்றைய தினம் எங்களுக்கு அதற்கு சிறிது நேரம் தரும்படி நீதிபதி அவர்களை வேண்டி கேட்டுக்கொண்டோம். அவர்களும் நேரம் தருவதாக ஒப்புக்கொண்டார்கள். இதற்கிடையில் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி மேற்படி இடத்தை பார்வையிட்டு சர்ச் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார்கள். அந்த மனுவை நீதிமன்றத்தில் நாங்கள் தாக்கல் செய்துள்ளோம். இந்த நிபுணர் குழு கொலை கொள்ளை நடந்தபோது பங்களாவில் எத்தனை அறைகள் இருந்தன, சிசிடிவி கேமரா இருந்ததா, சம்பவத்தின் போது மின்சாரம் இருந்ததா, கோடநாடு பங்களாவில் ரகசிய அறைகள் இருந்தனவா என்பன போன்ற பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு ஆதாரங்களை பதிவு செய்ய உள்ளது. மே 17 இயக்கத்தின் 15வது ஆண்டு விழாவை ஒட்டி அந்த இயக்கத்தின் புதிய கொடி அறிமுக நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் பங்கேற்றனர். மே 17 இயக்கத்தின் 15ஆம் ஆண்டு விழா தமிழ் தேசிய பெருவிழாவாக நாளையும் நாளை மறுநாளும் சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் மே 17 இயக்கத்தின் பிரத்யேக கொடியை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன், விடுதலை தமிழ் புலிகள் கட்சித் தலைவர் குடந்தை அரசன் ஆகியோர் சென்னை பத்திரிகையாளர்கள் மன்றத்தில் வெளியிட்டனர். தொடர்ந்து பேசிய தலைவர்கள் தொலைநோக்கு பார்வையுடன் மே 17 இயக்கத்தின் கொடி வடிவமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தனர். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ் ஆகியோரின் கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டு இந்த களத்தில் நாம் போராட வேண்டியிருக்கிறது என்பதை தொலைநோக்கு பார்வையோடு தமிழீழ விடுதலைக்கான களத்தில் இணைத்து பார்க்கிற அந்த அரசியல் புரிதல் திருமுருகன் காந்தி அவர்களின் இந்த படைப்பில் நமக்கு வெளிப்படுகிறது. பரந்த எண்ணத்துடன் இந்த கொடியை வடிவமைத்து இன்றைக்கு தலைவர்களை கொண்டு இந்த நாட்டுக்கும் உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கும் இந்த கொடியை அறிமுகம் செய்து வைப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். முன்னதாக பேசிய மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி 2 நாள் தமிழ் தேசிய பெருவிழாவில் பொதுக்கூட்டம், விருது வழங்கல் மற்றும் வாழ்த்தரங்கம் நடைபெற இருப்பதாக தெரிவித்தார். இரண்டு நாட்கள் நடக்கின்ற அந்த மாநாட்டினுடைய இறுதி நிகழ்வாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் வளத்திற்கும் உரிமைகளுக்கும் பங்களித்த ஆளுமைகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக விருதுகளை வழங்க இருக்கின்றோம். அது மே 17 இயக்கத்தின் தமிழ் தேசிய பெருவிழாவில் இயக்குநர்கள் வெற்றிமாறன், சேரன், அரசியல் கட்சி தலைவர்கள், பல்வேறு இயக்கங்களின் நிர்வாகிகள் கலந்து கொள்ள உள்ளனர். இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுவதை கண்டித்தும், மீனவர்கள் மீதான தாக்குதலை வேடிக்கை பார்க்கும் ஒன்றிய அரசை கண்டித்தும் ராமேஸ்வரம் மீனவர்கள் நாளை முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் நடைபெற்ற அனைத்து மீனவர்கள் சங்க ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 18 பேர் விடுவிக்கப்பட்டாலும் படகோட்டி பால்சன் என்பவருக்கு 6 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு ஒரு படகு அரசுடைமையாக்கப்பட்டுள்ளது. இதனை கண்டித்தும், மீனவர்கள் பிரச்சினையில் உரிய நிரந்தர நடவடிக்கை எடுக்க தவறிய ஒன்றிய அரசை கண்டித்தும் நாளை முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்த மீனவர்கள் முடிவு செய்துள்ளனர். குறிப்பாக இன்று தொடங்கும் கச்சத்தீவு புனித அந்தோணிகார் திருவிழாவை முதன்முறையாக மீனவர்கள் புறக்கணிப்பதாக தெரிவித்துள்ளனர். நடைபயணம் நடந்தோம் ராம்நாடு வர. இதற்கிடையில் நாங்கள் 3500 பேர் பதிவு செஞ்சிருந்த கச்சத்தீவு திருப்பயணத்தை ரத்து பண்ணியிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் இலங்கை அரசாங்கம் மனிதாயமான அடிப்படை இல்லாமல் இன்றைக்கு ஒரு மீனவருக்கு ஓட்டுநருக்கு 6 மாத சிறை தண்டனை வச்சுருக்காங்க. இது எங்களை வன்மையாக வேதனைப்படுத்துகிற ஒரு செயலாக இருக்குது. ஏன்னா மீன் பிடிக்க போகிற மீனவனுக்கு இந்த மாதிரி ஒரு கொடூர தண்டனை எந்த நாட்டிலையும் கிடைக்காது. எங்கள் மீனவர்களை அதிகபட்ச தண்டனையாக 2 வருடம் 1 வருடம் 6 மாத காலம் அதிகப்படுத்தினால நாங்கள் தொழிலுக்கே போவோம். இவ்வளோ வேலையை நாங்கள் பண்ணியிருந்தோம். தற்பொழுது மீண்டும் இன்று வியாழக்கிழமையாக இன்று மீண்டும் ஒரு மீனவருக்கு 6 மாத கால சிறை தண்டனை அறிவிச்சிருக்காங்க. ஆகையினால் நாங்கள் விசைப்படகுகளை நாங்கள் தொழிலுக்கு போக பயந்துக்கிட்டே அதுவும் அதிகபட்சம் அதான் விசைப்பட தொழில் போக எங்களுக்கு மன விருப்பம் இல்லை. மீண்டும் எங்கள் தண்டனைகளை அதிகப்படுத்திகிட்டே போனால் நாங்கள் தொழிலுக்கு போக மன விருப்பம் ஆர்த்தம்னால அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை சனிக்கிழமை முதல் அறிவிச்சிருக்கோம். இலங்கையில் அரசுடைமை காக்கப்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்களின் படகுகளை உடனே விடுவிக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர். தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான தாக்குதலை ஒன்றிய அரசு வேடிக்கை பார்ப்பதாகவும்,
இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்ற படகுகளை விடுவிக்க எந்த முயற்சியும் செய்யவில்லை என்றும் மீனவர்கள் குற்றம் சாட்டினர். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வளாகத்தில் அமைந்துள்ள தாவரவியல் பூங்காவில் 6வது மலர் கண்காட்சி தொடங்கியுள்ளது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் முன்னெடுப்பில் சுமார் 12 ஆண்டு இடைவெளிக்கு பின்னர் நடைபெறும் இந்த மலர் கண்காட்சியை துணைவேந்தர் கீதாலட்சுமி துவக்கி வைத்தார். இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள பல்வேறு வகையான வண்ண வண்ண மலர்கள் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்துள்ளன. சிறுதானியங்களை கொண்டு செய்யப்பட்டுள்ள வடிவங்களும் குழந்தைகள் உட்பட அனைத்து தரப்பினரையும் ஈர்த்துள்ளன. பெரிய மலர்கூடையில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் உருவம், சிறுதானியங்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள சதுரங்க பலகை, மலர்களால் வடிவமைக்கப்பட்ட ஜல்லிக்கட்டு, பொங்கல் பண்டிகை கொண்டாட்டம் ஆகியவை காண்போரை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகின்றன. இன்னிலேருந்து ஃப்ளவர் ஷோ போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு பாப்பாவை கூட்டிகிட்டு வந்தேன். நல்லா இருக்குது, ஃப்ளவர் ஷோ நல்லா இருக்குது. ஸ்வான் இருக்குது, 2 ஸ்வான் வச்சுருக்காங்க, என் பின்னாடி இருக்க ஸ்வானு. அப்புறம் வந்து ஒரு பர்பிள் கலரில் ஒரு யானை ஒன்று பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அப்புறம் ரேபிட்டும் ஒரு கேரட் வச்சுருக்கிற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. இது மாதிரி குட்டி குட்டி ஸ்கல்ப்சர்ஸ்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. அப்புறம் குழந்தைங்களுக்கு கேம் ஷோஸ்லாம் நிறையா இருக்குது பின்னாடி. ஃபார் தி பிகினிங் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் எங்களுக்கு உள்ளே வந்து வர்றதுக்கே கைடன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 50 ருபீஸ் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் என்சிசி அண்ட் என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா கைட் பண்ணாங்க எங்களை உள்ளே வர்றதுக்கு. டிக்கெட்ஸ் எல்லாம் கொடுத்து மினிஸ்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஆர்கனைஸ்டாக இருந்தது. உள்ளே வந்தோடனேயும் நிறையா, அதாவது ஒரு ஊட்டிக்கு போக முடியாதவங்க கோயம்புத்தூர் பீப்புள்ஸ் இங்கே வந்து கண்டிப்பாக அவங்களோட என்டர்டைன்மெண்ட்டை நல்ல முறையாக அமைச்சுக்கலாம். இந்த மலர் கண்காட்சியில் போன்சாய் எனப்படும் குட்டை மரங்கள், வெளிநாட்டு செடிகள், மூலிகைச் செடிகள், செல்ஃபி ஸ்பாட் ஆகியவையும் இடம்பெற்றுள்ளன. நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு 100 ரூபாயும் குழந்தைகளுக்கு 50 ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. அத்துடன் பல்வேறு கலைக்குழுவினரின் கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுகின்றன. 25ஆம் தேதி இந்த மலர் கண்காட்சி நிறைவு பெற உள்ளது. ஆண் குழந்தையை மட்டுமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என வற்புறுத்தியதுடன் அதற்கான வழிமுறைகளை கூறி கொடுமைப்படுத்தியதாக கணவர் மற்றும் குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கேரளாவில் இளம்பெண் ஒருவர் விசித்திர வழக்கினை தொடர்ந்திருக்கிறார். அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. கேரள மாநிலம் கொல்லம் மாவட்டத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் அம்மாநில உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் 2012ஆம் ஆண்டு தனக்கு திருமணம் நடைபெற்றதாக கூறியுள்ளார். முதல் நாள் இரவிலேயே கணவரின் குடும்பத்தினர் கையால் எழுதப்பட்ட குறிப்பு ஒன்றினை தந்ததாகவும் அதில் ஆண் குழந்தை பிறக்க வேண்டுமென்றால் குறிப்பிட்ட முறைகளிலும் குறிப்பிட்ட நேரத்திலும் தான் பாலியல் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறு கடைபிடித்தால் ஆண் குழந்தை மட்டுமல்ல, மிகச்சிறந்த ஆண் குழந்தை பிறப்பதற்கு 95% வாய்ப்பு இருப்பதாக கணவரும் அவரது வீட்டாரும் வற்புறுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார். பெண் பிள்ளைகளால் எப்போதுமே பணவிரயம் ஏற்படும் என்பதால் ஆண் பிள்ளை பெற வேண்டும் என்று தொடர்ந்து அழுத்தம் அளித்து வந்ததாகவும் இளம்பெண் கூறியுள்ளார். ஆனால் இவற்றை மீறி 2014இல் தனக்கு பெண் குழந்தை பிறந்ததால் கணவர் வீட்டார் தன்னை கொடுமைப்படுத்தி வருவதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்றும் இளம்பெண் முறையிட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி, நவீன யுகத்திலும் இதுபோன்ற மூட நம்பிக்கைகள் வலம் வருவது அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த வழக்கு PCN PNDT எனப்படும் கருத்தரிப்புக்கு முந்தைய மற்றும் குழந்தை பிறப்புக்கு முந்தைய சட்டத்தின் கீழ் வருவதால் ஒன்றிய மாநில அரசின் வழிகாட்டுதல்களை கோரியுள்ள நீதிமன்றம் வழக்கு விசாரணையை வரும் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. இந்தியாவில் காப்புரிமை பெறுவதற்கு அதிக அளவில் விண்ணப்பங்களை பதிவு செய்த மாநிலங்களில் தமிழ்நாடு முதல் இடத்தில் உள்ளது. இந்திய அறிவுசார் சொத்துரிமை அமைப்பிடம் 2022-23ஆம் ஆண்டில் காப்புரிமைக்கு பதிவு செய்தோர் எண்ணிக்கை தொடர்பான விவரங்கள் வெளியாகியுள்ளன. 2021-22ஆம் ஆண்டில் மொத்தம் 66,440 விண்ணப்பங்கள் காப்புரிமைக்காக பதிவு செய்யப்பட்டுள்ளன. 2022-23ஆம் ஆண்டில் இது 25% உயர்ந்து 82,811 பதிவுகளாக அதிகரித்துள்ளது. இந்த பட்டியலில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து 7,686 விண்ணப்பங்கள் காப்புரிமை பெறுவதற்காக பதிவு செய்யப்பட்டுள்ளன. 5,626 பதிவுகளுடன் மராட்டியம் 2வது இடத்திலும் 5,564 பதிவுகளுடன் உத்தரப்பிரதேசம் 3வது இடத்திலும் உள்ளன. 4வது இடத்தில் உள்ள கர்நாடகாவிலிருந்து 5,408 விண்ணப்பங்களும், பஞ்சாப் மாநிலத்திலிருந்து 3,405 விண்ணப்பங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ளன.
மருந்து, வேளாண், பொறியியல் கண்டுபிடிப்புகள், அழகு சாதன பொருட்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றுக்கு அதிகம் காப்புரிமை கோரி பதிவுகள் வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை பதிவு செய்வோர் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் பாஜகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அமைக்கப்பட்ட இந்தியா கூட்டணி பல்வேறு தடைகளை தாண்டி வலுவடைந்து வருகிறது. இந்தியா கூட்டணியின் பிரதான கட்சியான காங்கிரசுக்கு தொகுதி பங்கீட்டில் சிக்கல்கள் நிலவி வந்த நிலையில் தற்பொழுது கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி உடன்பாடு வேகமாக இறுதி செய்யப்பட்டு வருகிறது. பாஜகவை எதிர்க்க 26 கட்சிகள் இணைந்து இந்தியா என்ற மெகா கூட்டணியை உருவாக்கிய நிலையில் இந்த கூட்டணி காணாமல் போகும் என பாஜக கூறி வந்தது. அதற்கு வலு சேர்ப்பது போன்று காங்கிரஸ் ஆம் ஆத்மி மோதல், காங்கிரஸ் சமாஜ்வாதி மோதல், மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகளுடன் திரிணாமுல் காங்கிரஸ் மோதல் என பிணக்குகள் தொடர்ந்தன. ஆனால் தற்போது பின்னடைவுகளில் இருந்து மீண்டு பல்வேறு மாநிலங்களில் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்படுகிறது. டெல்லியில் உள்ள 7 தொகுதிகளில் காங்கிரசுக்கு ஒரு தொகுதி மட்டுமே தர முடியும் என்று கூறி வந்த ஆம் ஆத்மி சண்டிகர் மேயர் தேர்தலில் இந்தியா கூட்டணியின் சிறப்பான வெற்றியை தொடர்ந்து 3 தொகுதிகளை ஒதுக்கியுள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியிடப்பட உள்ளது. பஞ்சாபில் அனைத்து கட்சிகளும் தனித்தே போட்டியிட உள்ளன. குஜராத்தில் மொத்தமுள்ள 26 தொகுதிகளில் 2இல் ஆம் ஆத்மி கட்சி போட்டியிட உள்ளது. 24 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுவதற்கான உடன்பாடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. ஹரியானாவில் உள்ள 10 தொகுதிகளில் 9இல் காங்கிரசும் ஒரு தொகுதியில் ஆம் ஆத்மியும் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. உத்தரப்பிரதேசத்தில் மொத்தமுள்ள 80 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சிக்கு 17 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. சமாஜ்வாதி மற்றும் இதர கூட்டணி கட்சிகள் மீதமுள்ள 63 தொகுதிகளில் போட்டியிட உள்ளன. மத்திய பிரதேசத்திலும் தொகுதி உடன்பாடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன்படி மொத்தமுள்ள 29 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் மட்டும் சமாஜ்வாதி போட்டியிட உள்ளது. மற்ற 28 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட இருக்கிறது. மேற்கு வங்கத்தில் மொத்தமுள்ள 42 தொகுதிகளில் 2 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்படும் என்று திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி கூறி வந்த நிலையில் 5 தொகுதிகளை காங்கிரஸ் கட்சி கேட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. முந்தைய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் மம்தா பானர்ஜியோடு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளனர். இதற்கான உடன்பாடு விரைவில் எட்டப்படும் என்று காங்கிரஸ் நிர்வாகிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியோடும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்தியா கூட்டணி தொடர்ந்து பலமான கூட்டணியாக இருக்கிறது. இந்தியா கூட்டணி 300 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மோடியினுடைய ஆட்சி விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி, இளைஞர்களுக்கு எதிரான ஆட்சி, பெண்களுக்கு எதிரான ஆட்சி என்ற இது உறுதியாகிவிட்ட நிலையிலே விவசாய போராட்டம் டெல்லியிலே மிகப்பெரிய அளவிலே வெடித்திருக்கிறது. இந்த நிலையிலே ஆட்சிக்கு இந்தியா கூட்டணி வருவது உறுதியாகிவிட்டது. மராட்டிய மாநிலத்தில் இன்று நடைபெறுவதாக இருந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை 27ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதே நேரம் இந்தியா கூட்டணி கட்சிகள் மொத்தமுள்ள 48 தொகுதிகளில் 39 தொகுதிகளுக்கு பேச்சுவார்த்தையை முடித்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. 9 தொகுதிகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. மும்பையில் 2 தொகுதிகள் உட்பட 8 தொகுதிகளை காங்கிரஸ் கேட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. மீதமுள்ள தொகுதிகளை சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் பிரித்துக் கொள்ளும் என்று தெரிகிறது. அம்பேத்கர் பேரனான பிரகாஷ் அம்பேத்கரின் கட்சி 5 தொகுதிகளை கேட்பதால் பேச்சுவார்த்தையில் சற்றே தாமதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள மொத்தம் 6 தொகுதிகளில் ஃபரூக் அப்துல்லாவின் தேசிய மாநாட்டு கட்சிக்கு 3 தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று தெரிகிறது. தனியாக போட்டியிடுவதாக அறிவித்திருந்த ஃபரூக் அப்துல்லாவை காங்கிரஸ் கட்சி சமாதானப்படுத்தி உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதே நேரம் மெஹபூபாவின் மக்கள் ஜனநாயக கட்சிக்கு சீட் ஒதுக்கப்படுமா என்பது தெரியவில்லை. மொத்தத்தில் இந்தியா கூட்டணியின் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் அந்த கட்சிகளுக்கு நம்பிக்கையை அதிகரித்துள்ளன. சென்னை வர்த்தக மையத்தில் யுமாஜின் டிஎன் உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டை உலகின் மனிதவள தலைநகரமாக மாற்ற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பில் உமேஜின் டிஎன் உச்சி மாநாடு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். முன்னதாக பொது இடங்களில் இலவச வைஃபை சேவை திட்டத்தினை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், பல்வேறு நிறுவனங்களின் பிரதிநிதிகள், துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.
நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் 25 ஆண்டுகளுக்கு முன்பே டிஜிட்டல் பயன்பாடு குறித்து கணித்து அதற்கேற்ப திட்டங்களை நிறைவேற்றியதால்தான் கலைஞரை நவீன தமிழ்நாட்டின் சிற்பி என அழைப்பதாக கூறினார். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, எனக்கு 2 கனவுகள் இருக்கு. ஒன்று, தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்தணும். இன்னொன்று, உலகத்தோட மனிதவள தலைநகரமாக தமிழ்நாட்டை மாற்றணும். அதுக்காக முழு ஈடுபாட்டோட என்னை நானே அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கேன். வளர்ச்சிங்கிறத வெறும் எண்களில் மட்டும் இல்லை, மக்களோட வாழ்க்கை தரத்தில் காட்டுறோம். எல்லா துறைகளும் அதுக்கான செயல் திட்டங்களோட சிறப்பாக செயல்படுது. தொடர்ந்து பேசிய அவர், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் தேடி வரும் மாநிலமாக தமிழ்நாடு இருக்க வேண்டும் என கூறினார். இதில் தகவல் தொழில்நுட்பத் துறையைச் சேர்ந்த பல்வேறு நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளன. மேலும் பல டிஜிட்டல் தொடர்பான கருத்தரங்குகள் நடைபெற உள்ளன. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மாசி திருவிழா தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருச்செந்தூரில் மாசி திருவிழா கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 10ஆம் நாளான இன்று தேரோட்டம் நடைபெற்றது. இதில் குமரவிடங்க பெருமாள் வள்ளி தெய்வானையுடன் 4வது வீதியில் உலா வந்தார். தொடர்ந்து அம்மன் தேர்பவனி நடைபெற்றது. அரோகரா என கூறியபடி பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தேரோட்டத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு திருநங்கைகள் தண்ணீர் பாட்டில்களை வழங்கினர். திருச்செந்தூர் தேரோட்டம்னா தமிழ்நாட்டிலேயே திருவாரூர், அது திருச்செந்தூர் தான் நம்ம தமிழ் மக்களுக்கு இந்து மக்களுக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. இந்த மாதிரி எல்லாம் ஒரு தேரை இலக்க நம்ம வாழ்க்கையில் நம்ம தேரை தொட்டு வடம் பிடிக்கிறதே நம்மளுக்கு நாம் பெற்ற பிறவி புண்ணியம். இது இந்த மாதிரி இருக்கிறது அந்த இருடுத்த அந்த மண்ணில் அந்த இடத்துல நாம் நிற்கிறதே நம்மளுக்கு அனைத்து செல்வங்களும் அனைத்து வளமும் நம்ம முருகப்பெருமான் அனைவருக்கும் வழங்குறாரு. வருஷம் 2 திருவிழா தேரோட்டம் இங்கே விசேஷம். ஆவணி மற்றும் மாசி திருவிழா. இன்றைக்கி மாசி திருவிழா நடந்துகிட்ருக்கு. எங்களால் முடிந்த கைங்கரியமாக நாங்கள் என்ன தண்ணீர் விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கட்டுக்கடங்காத கூட்டம் எங்கள் அப்பன் சக்கரவர்த்தியை பார்க்குறதுக்காக. வருங்காலங்கள்லேயும் அவருடைய அனுக்கிரகம் பெற்று எல்லோரும் நல்லா வாழணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 60 சாமி நடந்து இன்னைக்கு இந்த சின்ன சாமிகளாம் எல்லாரும் திருச்செந்தூர் முருகன் அப்பனை மனதார தரிசிக்க வந்திருக்கோம். வருஷம் இந்த திருவிழாக்கு நாங்கள் கண்டிப்பாகவே வந்துடுவோம். முருகரை நீங்கள் ஏதாவது நினச்சி வேண்டி நீங்கள் இந்த தேர் இழுத்தீங்கன்னா நினச்சது அப்படியே நடக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா நிறையா ஊர்லேருந்து இங்கே மக்கள் கூட்டம் கூட்டமாக கூடுவாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. வருஷம் நீங்கள் வேண்டுதல் ஏதாவது வேண்டிட்டு நீங்கள் கூட்டத்துக்கு சாமி கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக ஏதாவது நல்லதாக அமையும். இதில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் பலர் யாத்திரையாக வந்திருந்தனர். பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் கோயிலில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.